மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேனையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது பாசமே சப்பா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே உலகோகியின் கைகளை உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உலகோகியின் கைகளை உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் என் ஆன்மா உமக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேனையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேனையா. பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. 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 எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஒரு கோடி செல்வங்கள் உமை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமா? ஒரு கோடி செல்வங்கள் உமை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? தென்றலே ஒவ்வொரு தென்றலே செல்வமே, தென்றலே ஒவ்வொரு செல்வமே அசைவாடும் ஆட்களும் என்னில் ஆளுகை செய்யும். அசைவாடும் என்னை ஆட்களும் ஆளுகை செய்யும். எத்தனையோ எழுதி காட்சிகள் கண்டால் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழுதி கண்டால் எல்லாமே மாயையா. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே அசைவாடும் ஆட்களும் என்னில் ஆளுகை செய்யும். அசைவாடும் ஆட்களும் ஆளுகை செய்யும். எங்கள் பரிசுத்தாவியானவரே, உம் சமூகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இணையதள வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும், நேரலையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் என் தேவன் தாமே உமக்கு மட்டும் நாங்கள் பிரியமானதை செய்ய வேண்டும். செய்து ஒரு கோடி செல்வங்கள் எங்களுக்கு வந்தால் அது உமக்கு ஈடாகாது. கோடி கோடி செல்வங்கள் எடுத்து வந்தால் அது எங்களுக்கு உம்முடைய பார்வைக்கு அது ஈடே அல்ல. என் தேவனே, நீர் எங்களுக்கு கோடான கோடி செல்வங்களுக்கு மேலான கர்த்தர், மேலான நீர் போதுமானவர். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் கடந்த வாரத்தில்
உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். Your days of the warning will be over. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று நமக்கு ஏசாயா 60:20 நமக்கு சொல்லி தந்தார். உன்மேல் கர்த்தர் விதிப்பார் என்று சொன்னார். நான் நட்ட கிளைகள் நீங்கள், நான் நட்ட மரம், நான் தான் மரம், நீங்க கிளை. இந்த கிளையில எப்பேற்பட்ட பொல்லாத வந்து உட்கார நினைத்தாலும் உட்கார முடியாது. அந்த கிளையின் இலைகளை அழிக்க முடியாது. அந்த இலைகளுக்குள் வருகிற அந்த பூ, அந்த பிஞ்சி, அந்த காய், அந்த கனி எதையுமே சாத்தானால் பறிக்க முடியாது என்பதை உணர்த்தி ஆண்டவர் உங்கள் துக்க நாட்கள், இப்படிப்பட்ட கோவிட் வைரஸ் கிருமிகள் நாட்கள் முடிந்து போய்விட்டது என்று கடந்த வாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்படியே முடிந்து போயிட்டு என்று வாக்குத்தத்தம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக திரு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு கொடுத்தார்கள். வருகிற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதற்கொண்டு தேவாலயங்கள் போல எல்லா வழிபட்ட தலங்களும் திறக்கப்படும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தார். எனவே தேவனாகிய கர்த்தர் அவருடைய அறிக்கை என்பது மிகையாகாது. அப்படி அவர்கள் உள்ளத்தில் பேசி நமக்கு அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு கர்த்தர் சொன்னார், உன் துக்கம் நாட்கள் முடிந்து போயிட்டு போன வாரத்தில் சொன்னார். அப்படியே நம்ம துக்க நாட்கள் தமிழ்நாட்டுக்கு முடிந்து போயிற்று, இந்தியாவுக்கு முடிந்து போயிற்று, தேசத்திற்கு முடிந்து போயிற்று. எனவே இன்றைக்கு சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தேவனே அப்படின்றால் God who teach me to what is pleasing to you. God who teaches me to do what is pleasing to you. உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் என் தேவனே. அப்போ ஆண்டவர் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது என்று சொல்லிவிட்டார். துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, அவர் முடிந்து போயிற்று என்று சொல்லிவிட்டார். துக்க நாட்கள் முடிந்து விட்டது. கொஞ்சம் 1000-2000 இருக்கிறது, அதுவும் முடிய போகிறது. எனவே 3ஆம் அலை வருகிறது, டெல்டா, அதை தப்பிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா அப்பா நமக்கு ஒரு வாக்கு சொன்னார. என்ன சொன்னார்? உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. நீங்கள் நான் நட்ட கிளைகள், நான் மரம், நீங்கள் கிளைகள். அந்த கிளையின் இலைகள், அந்த இலையின் பூக்கள், அந்த பூக்களின் பிஞ்சு, அந்த பிஞ்சுகளின் காய், அந்த காய்களின் கனி, ஆகவே நீங்கள் கனி கொடுக்கிறவர்கள். எனவே உங்களுக்கு துக்க நாட்கள் வருவது போல தெரியும், ஆனால் அதை நான் முடித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். எனவே கர்த்தர் வார்த்தை சொன்னால் அப்ப முடித்து விட்டார் என்றால் மீண்டும் நமக்கு உபத்திரம் வருமா? வருமா? வராது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தேவனே. அப்போ ஆண்டவருக்கு மட்டும் பிரியமானதை செய்ய வேண்டும். செய்யலாமா? இணையதள வாயிலாக என்னோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், அது மாத்திரமல்ல அநேகர் ஆண்டவரே இல்லாத ஜனங்கள் இந்த வீடியோவை, இந்த தேவனுடைய வார்த்தையை, ஆராதனையை பார்த்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சகோதரி சொன்னார்கள், ஐயா நான் உங்களுடைய வீடியோவை யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். இன்னொரு சகோதரர் சொன்னார், ஐயா உங்களை நான் பார்த்ததே இல்லை, உங்களை நான் யூடியூப்ல பார்த்தேன், எபிசோட் 300க்கும் மேற்பட்ட எபிசோட் போட்டு விட்டீர்கள், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது. உங்களுடைய யூடியூபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் இருக்கிறது, அதை நான் தட்டி அதை ஓபன் பண்ணி 2-3 நிமிஷம் பார்த்து எனக்கு மன ரீதியாய் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் செலுத்தி விட்டு என் பணிகளை செய்கிறேன் என்று அன்பு சகோதரனும் சொன்னார், ஒரு சகோதரி சொன்னார்கள். எனவே என் கண்பானவர்களே, அப்போ தேவனுக்கு நாம் பிரியமானது செய்ய கர்த்தாவே எனக்கு கற்றுத்தான். நம்ம போய் யாருக்கிட்ட கத்துக்குவோம்? ஒரு வக்கீலுக்கு படிச்சா சீனியர் வக்கீல் கிட்ட போய் என்ன பண்ணுவாரு? ட்ரைனிங் எடுப்பார், கற்றுக்கொள்வார். ஒரு டாக்டருக்கு படித்தவர் என்ன செய்வார்? ஒரு சீனியர் நல்ல பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்களாண்ட கொஞ்ச நாட்கள் பிராக்டிஸ் பண்ணுவார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு சிஏ படித்தவர்கள் நல்ல சீனியர் அட்வொகேட் கிட்ட போயிட்டு அந்த ஏஜென்சில போயிட்டு இவர்கள் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக் கொள்வார்கள். இப்படியாக படிக்கிறவர்கள் கூட அவர்கள் அந்தந்த தொழிலுக்கு ட்ரைனிங் எடுக்க வேண்டும்.
ட்ரைனிங் எடுக்க வேண்டும். ஒரு ஏற்கலப்பை பிடிச்சி ஏர் ஓட்டுற மனுஷன் கூட அவர் தொடர்ந்து ஓட்டி கொண்டிருக்கிறார். இப்ப நான் போய் அந்த ஏற்கலப்பை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி பிடிப்பேன் எனக்கு தெரியாது. எல்லாரும் பிடிக்கிறாங்க அப்படிதான் நினைப்பேன். ஆனாலும் நான் பிடிக்கிறது நல்லா ஒரு அனுபவத்தோடு பிடிச்சாதான், கற்றுக்கொண்டு பிடிச்சாதான் மாட்டு கால் உள்ள போவாது, மாட்டு காலில் பிளேடு போவாது. அப்புறம் கல்லு முள்ளு போயிட்டு அது மாட்டி வேர்ல மாட்டி அந்த பிளேடு உடையும். இதெல்லாம் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள போவோம். அதுபோல ஆண்டவருக்கு நாம் பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். யாருக்கு பிரியமானது செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நாம் கோணல் மாணலாக போய் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கூட மரித்தார்கள். காரணம் என்ன? கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அல்ல. அநேக விசுவாசிகள் மரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் ஞானத்தோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். ஞானம் தேவை. ஆண்டவர் இப்படிப்பட்ட பெருந்தொற்று வரும்பொழுது வேதாகமத்தின் பிரகாரம் அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் ஒன்று பெறக்கூடாது, தள்ளி வைக்க வேண்டும், அவர்கள் அதாவது தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். விசுவாசிகள் என்று எப்ப பார்த்தாலும் கூட்டி அந்த நேரத்தில் கூட ஜெபம் பண்ணுவது, வீடு சந்திப்பது போவது, அவங்க கூட்டங்கள் நடத்துவது, இப்படிலாம் நடத்துவதனால கொரோனா எஃபெக்ட் வந்து எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள் மரித்து போனார்கள். நாம் ஞானமாக இருக்க வேண்டும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அங்க மரித்தார, நீங்க இப்படி சொல்றீங்களா, துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு சொல்றீங்களா பாஸ்டர், ஆனா ஒரு பாஸ்டர் செத்து போனாரு, 4 விசுவாசி செத்து போனாங்களா? ஆமாம், செத்து போனார்கள். கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தருக்கு பிரியமானது செய்ய சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமானது செய்யுங்க. அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானது செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கணும். அவருக்கு பிரியமானது என்ன? COVID-19 கொரோனா வைரல் கிருமி நேரத்தில் நம்ம போய் பிரேயர் நடத்தி கொண்டிருப்போம், கூட்டம் நடத்தி கொண்டிருக்கோம், நம்ம போயிட்டு பக்ஷன் நடத்தி கொண்டிருப்போம். இப்படி நடத்தினால் பல ஊர்கள் ஜனங்கள் வருகிறார்கள், நூற்றுக்கணக்கான மக்கள், அவர்கள் மூலமாக அந்த நோய் தொற்று வருகிறது, நமக்கும் அதை தொற்றுகிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் மிக ஞானமா நாம் இருக்க வேண்டும். ஊழியராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் சொன்னார் ஆண்டவர், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே அப்படின்னு. அப்பாவுக்கு பிரியமானது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எனவே அப்பாவுக்கு பிரியமான சங்கீதக்காரன் தாவீது சங்கீத 143 சங்கீதம் 10 வசனத்தை வேகமாக ஒரு வாசிக்க கேட்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீர் நல்ல ஆவி என்று என்னை செவ்வையான வழியிலே நடத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுது பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா? அந்த வார்த்தை பாருங்க, நம்ம எப்படி கேட்கணும்? வாசிங்க தம்பி, வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய. யாருக்கு பிரியமானதை செய்ய? யார் சத்தமா சொல்லுங்க. யாருக்கு பிரியமானதை செய்ய? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. அப்போ அவருக்கு பிரியமானதை செய்ய அப்படின்னு என்ன அர்த்தம்? COVID-19 வந்திருக்கிறது, வைரல் கிருமி தொற்று உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல சாவுக்கு போலாமா? இந்த நேரத்துல நாம் கல்யாணத்துக்கு போலாமா? இந்த நாட்கள்ல பொது இடங்கள்ல போலாமா? இந்த நாட்கள்ல நாம் தேவையில்லாத நபர்களோடு ஊர் சுத்தலாமா? இந்த நேரத்துல நாம் தேவையில்லா போன்ல, இந்த நேரத்துல தேவையில்லாத நாம் போன்களிலும் அல்லது வீடியோ டிவிகளிலும் நாம் நேரத்தை கழித்தால் அது ஆண்டவருக்கு உகந்ததா? அது ஆண்டவருக்கு, அதாவது உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே என்று தாவீது சொல்லியிருக்கிறாரே. அப்போ இது ஆண்டவருக்கு பிரியமானதா? சொல்லுங்க பார்க்கலாம். இது பிரியமானதா? இல்லையே. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? வீடுகளிலே நம் சபை மூலமாய் வருகிற ஆன்லைன் இந்த மாதிரி ஆராதனை வேலைகளில், ஜூம்ல நம்ம சபை மூலமா இருக்கிற ஜூம் மீட்டிங்ல, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஊழியர், ஒரு தேவனுடைய ஊழியர் யார்? உங்கள் சபை போதகர், உங்கள் சபை போதகர் அம்மா, அவர்களோடு கூட நீங்கள் நேரத்தை கொடுத்து நீங்கள் பேசி அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை கர்த்தருக்கு, அதாவது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. அப்போ அவங்க கிட்ட, போதகர்கிட்ட பேசணும், போதகர் அம்மா கிட்ட பேசணும். சபை மூலமா வருகிற காரியங்களில் நீங்கள் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டு ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்யும் போது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது, அப்ப பிரியமானது செய்வதற்கு, ஆண்டவருக்கு பிரியமானது செய்வதற்கு யார் கற்றுக் கொடுப்பார்கள்?
தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் யார் மூலமாய் கற்றுக் கொடுப்பார்? உன்னத உங்க சபை உங்களுக்கு அப்பம் விட்டு கொடுக்கிற மாதந்தோறும் அப்பாவின் சரீரத்தை, அவர் ரத்தத்தை, அவருடைய ரத்தத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற உங்கள் போதகர் அம்மாவிடத்துல நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களிடத்துல அந்த ஆலோசனையை கேட்க வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதம்மா, இதுக்கு நான் போலாமா வேண்டாமா? அப்ப அம்மா சொல்லுவார்கள், வார்த்தையோடு ஆவிக்குரிய இதில் சொல்லுவார்கள், என் அன்பு மகளே மகனே, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அப்பா என்ன சொன்னாரு? உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தார் தேவனே. அப்படி என்று நீங்க கேட்டீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும். நீங்க இருக்கிற நேரத்தில் உபவாசம் போடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் வேதத்தை வாசியுங்கள், நேரத்தை கொடுங்கள் என்றெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் நீங்கள் செய்யும் போது உங்க துக்க நாட்கள் முடிந்து போய்விடும். அல்லேலூயா. உங்க துக்க நாட்கள் முடிந்து போய்விடும். அப்ப உமக்கு பிரியமான செய்ய கற்றுத்தார் தேவனே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமாங்க, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு போதித்தருளும். எங்க இருந்தா போதனை உங்களுக்கு வரும்? சபைக்கு வந்தா தான் உங்களுக்கு போதனை வரும் இல்லையா? சபைக்கு வந்தா தான், ஒழுங்கா வந்தா தான் உங்களுக்கு போதனைகள் தெரியும், போதனைகள் வரும். எனவே எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, போதித்தருளும். அப்ப அப்படிப்பட்ட போதித்து கொடுக்கிறவர் தான் நீரே என் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யார் தான் நமக்கு தேவன்? யார் தான் தேவன்? யார் தான் தேவன்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நீர் விரும்பும், நீர் நல்ல பரிசுத்த ஆவியானவர். நான் விரும்பும் நீர் நல்ல பரிசுத்த ஆவியானவர். செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே. என்னையும் என் குடும்பத்தையும் செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே, எனக்கு என் குடும்பத்துக்கு துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. யாரை நோக்கி? உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேன் ஐயா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேன் ஐயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என் தேவனே. யாரிடத்துல நம்ம கேட்கணும்? அவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தேவனே என்று அவர் பாதத்தில் காத்திருந்து அவரிடத்தில் நாம் கேட்கப்படும் பொழுது அவர் நிச்சயமாய் நாம் கற்றுக் கொடுப்பார், அவர் போதித்து அருளுவார். அப்பேற்பட்ட போதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த கர்த்தர் அல்ல. உன்னையும் என்னையும் வாழ வைக்க இறங்கி வந்த கர்த்தர், உன்னையும் என்னை உருவாக்க இறங்கி வந்த கர்த்தர், உன்னையும் என்னையும் உன் குடும்பத்தை என் குடும்ப உலக மக்களையும் வாழ வைக்க வந்த வல்லலாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையை கொடுத்து அவருடைய உயிரை கொடுத்து தம்ம உயிரை காப்பாற்றி விட்டு இன்றைக்கு நம்மோடு கூட நாம் கேட்கப்படும் போதெல்லாம் ஆண்டவர் நம் பக்கத்துல நம்ம உள்ளத்துல வந்து இறங்கி ஆளுகை செய்கிற உலகளாவிய வானலாவிய அந்த பரலோகத்துக்குரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு மட்டும் என்ன செய்யணுமா? பிரியமானதை செய்ய வேண்டும். மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம், ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டாம். மனுஷன் சாப்பிடுவான், என்ன பண்ணான்னு சொல்லிட்டு போவான்.
மனிதர்கள் கைவிடுவார்கள், தேவன் கைவிடவே மாட்டார். மனுஷனை பிரியப்படுத்தாது. இன்னைக்கு ஊழியக்கார பிள்ளைகளை இன்னைக்கு அநேக ஜனங்கள் கனப்படுத்த மாட்டேங்கிறார்கள், பிரியப்படுத்த மாட்டேங்கிறார்கள். பிரியமாய் அவர்களுக்கு இருந்தது இல்லை. எங்களிடத்துல பிரியமா நீங்கள் இருக்கும்போது நாங்கள் பிரியமாய் சொல்லுவோம், ஆண்டவரே தேவன் குடும்பத்தை சந்தியும் ஆண்டவரே, ஐசக் குடும்பத்தை சந்தியும் ஆண்டவரே, கார்த்திக் குடும்பத்தை சந்தியும் ஆண்டவரே. அப்ப எங்க உள்ள பிரியப்பட்டால் தான் நாங்கள் பிரியமாய் உங்களுக்கு ஆண்டவர்கள் கனெக்டிவிட்டி கொடுக்க முடியும், ஆண்டவரை உங்களை சேர்த்து வைக்க முடியும். உங்களுக்கு ஒரு பிழைவை எங்களிடத்துல நீங்கள் பாசமா பிரியமா இல்லாமல் தேவனிடத்தில் இருக்க முடியாது. முதல்ல உங்களை உருவாக்குற ஊழியக்கார குடும்பத்தை விசாரியுங்கள், அவர்களோடு அன்பு பாராட்டுங்கள், அவர்களோடு பாசமாக இருங்கள். உலகத்தோடு ஒத்து வாழாதிருங்கள், உலகத்தோடு பிணைந்து வாழாதிருங்கள். அதெல்லாம் பரலோகம் கொண்டு போகாது, பாதாளத்துக்கு கொண்டு போகும், நம் ஜீவனுக்கு கேடை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு பரிசுத்தையும் ஆயுளையும் ஆண்டவர் கெட்டியாய் தருவார், உயர்த்தி வாழ வைப்பார். எனவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த கோவிட்-19 காலங்களில கூட ஜனங்கள் எத்தனை பேர் நேரங்களை உமக்கு பிரியமான விஷயம் கற்றுத்தார தேவனே என்று எத்தனை பேர் கேட்டார்கள்? எத்தனை பேர் கர்த்தரோடு நீங்கள் கிட்டி சேர்ந்து வாழ்ந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலன் பவுல் என்னிடத்தில் ஒரு முள்ளு குத்துகிறது, ஆவியின் கனி 9. ஒரு கனி கொஞ்சம் மிஸ் ஆனா கூட குறைந்த நாட்கள்ல அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் போய் நான் ஒண்ணு தான் போய் சொல்றேன், காலங்கள் போக அந்த பொய்யை மாற்றிவிட வேண்டும், பொய்யை அறவை விட்டுற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானது செய்ய வேண்டும். 10 பேர் 4 பேர் வீட்டில் சம்பாதிக்கிறா, 4 பேர் கையில இல்ல 2 பேர் கையில ஒருத்தர் கையில வருதுன்னா அவங்கவுங்க கர்த்தர் அவங்கவுங்க தெம்புல அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு முதற் பலனை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவோம். நாட்களை எண்ணி பார்த்து தேவனை வந்து ஆராதிக்க வேண்டும். என்னைக்கு ஆலயத்தை திறக்க போகிறார்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், கண்ணீர் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை தேவன் உயர்த்துகிற தேவன். இதுல முதலாவது சம்ப சொன்னார், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் தேவனே. சங்கீதம் 143:8 சொல்லுகிறது, God showed me the way I should walk. அதிகாலையில் உங்கள் கிருபையை கேட்க பண்ணும். பாத்தீங்களா, அதிகாலையில ஒரு மனுஷ குடும்பத்தார் எழுந்து ஆண்டவர் என்ன செய்யணுமா, அதிகாலையில உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். பாத்தியா, உம்மை நம்பி இருக்கிறேன். யாரை? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. எப்படி? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. அப்ப நான் யாரை நம்பி இருக்கிறேன்? மனுஷனை அல்ல, என் அப்பனை. யாரை? என் அப்பன் இயேசுவை. உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். காலையில் எழுந்து நம்ம எப்படி செய்யணும்? காலையில ஒரு கிருபையை கேட்கணும்ப்பா, உடைய கிருபை எனக்கு தாரும், இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எனக்கு தாரும், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். இன்னைக்கு என் குடும்பத்தை, என் மனைவி பிள்ளைகளுக்கு ஆகாரம், உடல் சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, பரிசுத்தம் அத்தனை என்று முழுவதும் கிருபையாயிரங்கும். அதோடு கூட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை யாரையாயும் நான் போற வழியிலேயாவது சந்திக்கணும்பா, என் அப்பா இயேசுவை பத்தி அவர்களுக்கு சொல்லணும்பா, உடைய கிருபை எனக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்க வேண்டும், அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஆகாரத்தை தேவை கேட்கணும் அப்படி இல்லை, அதையும் கேட்கணும். அப்புறம் எப்படியாகிலும் இன்றைக்கு யாரையாகிலும் வியாதிப்பட்டவர்களை, நோயாளிகளை, பிணியாளிகளை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை, வருமானம் இல்லாதவர்களை, நோயுடைய உள்ளவர்களை, சூனியமந்திர கட்டுகளோடு இருக்கிறவர்களை, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை, உலகத்தால் தள்ளப்பட்டவர்களை, அப்படிப்பட்ட ஜனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை என்னிடத்தில் கொண்டு வர ஆண்டவரே. அவர்களுக்கு உண்மை குறித்து நான் சொல்லி, உண்மை குறித்து நான் சொன்னால் சொல்வது என் வேலை, அவர்களை ஆலயத்தில் கூட்டி வருவது உங்க வேலை ஆண்டவரே. அப்படி என்று அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் தேவனே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என்னவா? உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மிடத்துல என் ஆத்துமாவை ஊற்றுகிறேன், என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். யார் இடத்துல? இப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும்னா யார முதல்ல கடன் கேட்கலாம்?
இவர்கிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம். வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஆஹா அவர்கிட்ட ஒரு 20,000 வாங்கிக்கலாம். வேற அந்த அண்ணங்கிட்ட தரலாம். யாரை நம்பி வந்திருக்கணும்? யாரை? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை இது வரைக்கும். உம்மை நம்பி வந்ததுனால, உம்மை ஏற்றுக்கொண்டதுனால நான் இதுவரைக்கும் வெட்கப்படவே இல்லை. என்ன வெட்கப்பட விடவே இல்லை ஆண்டவரே. நீங்க உங்களை நம்பி வந்திருக்கிறேன், என் ஆத்துமாவில் உங்களிடத்தில் கால வெள்ள ஊற்றுகிறேன் என்று ஊற்றுகிறவர்களை கர்த்தர் ஒருபோது கைவிடவே மாட்டார். இரண்டாவதாக, என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. My soul is here thirsty for your God. My soul is thirsty for you God. அப்படி என்றால் என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. யார் ஆத்துமா யார் மேல் தாகமா இருக்கிறது? என் ஆத்துமா. எனக்காக எங்க அப்பா ஆத்துமா தாகமா இருக்குது. எங்க அப்பா ஓட்டுற வண்டியில நான் சவாரி செய்வேன். இல்ல, அப்பா ஓட்டுற மாதிரி நீ வண்டி ஓட்டணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா சம்பாதிக்கிற மாதிரி நீ சம்பாதிக்கணும், புருஷன் சம்பாதிக்கிற மாதிரி மனைவி சம்பாதிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக பிரமாணத்தை சம்பாதித்தா மட்டும் போதாது. அப்பா தாகமா வண்டி ஓடுற மாதிரி அப்பா மேல தாகமா அவர் மேல தாகமா இருக்கிறது போல நீயும் தாகமா இருக்கணும். மனைவி தாகமா இருக்கிறது போல கணவனும் தாகமா இருக்கணும். அதாவது மாட்டு வண்டியை பூட்டோம்னா ஒரு மாடு மட்டும் வேகமா நடக்குது, இன்னொரு மாடு அப்படி அப்படியே படுத்துக்குதுன்னா அந்த வண்டி போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருமா? சொல்லுங்க. அப்ப அந்த 2 மாடும் அந்த நுகத்தடி பாரம் தான். அது 2 மாடும் சேமா சுமந்து கொண்டு போனால் நிச்சயமாய் போக வேண்டிய இடத்துக்கு விரைவாய் போய் சேருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு மாடு மட்டும் வேகமா போகுது, இன்னொரு மாடு விழுந்தா அந்த மாட்டுக்கு என்ன ஆகும்? அடி மேல அடிக்க மாட்டோமா? அடிப்பான வண்டியை பூட்டிட்டு அடிப்பான். ஏர் மாடை பூட்டிட்டு 2 மாடை போட்டு ஏர் கலைப்பை பிடிச்சிக்கணும்னா தேவன் பிரதர் ஏர் ஓட்டுவீங்க இல்லையா? அப்ப ஏர் மாட்டை பிடிச்சிக்கணும்னா ஒரு மாடு வேகமா போகுது, வேகமா போற மாட்டை அடிப்பீங்களா, போவாத மாட்டை அடிப்பீங்களா? இப்ப வீட்டுல கணவன மனைவி 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 பேருமே புருஷன் மட்டும் நல்லா முட்டியை போட்டு நேரத்துக்கு ஜெபிக்கிறாரு. அப்ப அவரை விட்டுட்டு அப்ப இப்ப போவாத மாட்டை யார் அடிக்கிறது? கர்த்தர் அடிக்க மாட்டார். நீ வந்துருச்சல்லன்னு சொல்லி சாத்தான் இழுத்து பிடிச்சி போட்டு மிதிச்சு அவன் வேலையை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் 2 மாடம். அப்போ கணவன மனைவி 2 பேர் இருப்பீங்கன்னா அப்ப என்ன பண்ணி என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடாது. ஈக்குவலா அந்த பாரம் இருக்கும். 2 பிள்ளைங்க வீட்டில் இருக்கணும், அந்த 2 பிள்ளைங்க அப்பா அம்மா அப்புறம் தாகமா இருக்கணும். அக்கா எனக்கு ஜெயிப்பாளே, அம்மா எனக்கு ஜெயிச்சுக்குவாங்க, நான் இன்னும் இப்போ 8:30 மணி வரைக்கும் நான் தூங்குவேன். நோ 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 அப்படி அல்ல. எல்லாம் பொதுவா ஒட்டுமொத்தமா ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. அப்போ என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிற my soul is the thirst for your God அப்படி என்று சொல்லி என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. மூன்றாவதாக, உமது முகத்தை மறையாதேயும் தேவனே. யாருக்கு ஆண்டவர் அவருடைய முகத்தை மறைக்க மாட்டார்? உமது முகத்தை மறையாதேயும் தேவனே. Do not hide your face, O God. Do not hide your face, O God. உமது முகத்தை மறையாதேயும் தேவனே. உமது முகத்தை மறையாதேயும் தேவனே. வாசிக்க பார்க்கலாம். 143 7ஆம் வசனம். கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போயிருக்கிறது. பாத்தியா? யாரு? கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போயிருக்கிறது. என் ஆவி தோய்ந்து போய்விட்டது. எப்படி? மாட்டறுத்து ஆட்டறுத்து அந்த ரத்தத்தை குடிச்சு கொஞ்ச நேரம் வச்சோம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தோய்ந்து போயிருக்கும். உண்டா இல்லையா? தோய்ந்து எப்படி? நல்ல ரத்தம்னா அப்படியே பச்சை தண்ணி மாதிரி ஊற்றணும். அது கெட்டு போச்சுன்னா அந்த ரத்தம் உறைந்து போய் கட்டி இருக்குமா? தயிர் கட்டி போய்கிற உறைந்து போய், அதுபோல நம்மளுடைய ஆத்துமா தோய்ந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமா சொல்றாரு பாருங்க, உமது முகத்தை மறையாதேயும் தேவனே. வாசி. என் ஆவி தோய்ந்து போயிருக்கிறது. என் ஆவி
போயிருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாதபடிக்கு, எப்படி? நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாதபடிக்கு, ஆமா, குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அல்லேலூயா. ஒரு குழியில விழுந்துட்டான்னா, ஒரு 50 அடி பள்ளத்துல இருக்கிற குழியில விழுந்துட்டான், 100 அடியில விழுந்துட்டான், பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஸோ அவனை பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம முகத்துக்கு தெரியாது. அதுபோல என்னை விட்டு விடாதீங்க ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதே இருங்கப்பா. தப்ப பண்ணிட்டு போய் ஏசப்பா ஏசப்பான்னா அவர் முகத்தை பார்க்கவே முடியாது. அவருக்கு பிரியமானதை செய்யாம நம்ம போயிட்டு ஏசப்பா ஏசப்பா என் ஆசீர்வதி ஆசீர்வதிங்கன்னா அவர் முகமே தெரியாது, அவரை நீ பார்க்கவே முடியாது. எவ்வளவு அழகா பாருங்க, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் தேவனே. உங்க முகத்தை எனக்கு என்ன செய்யக்கூடாது? மறைக்காதீங்க தேவனே. ஒரு குழியில விழுந்து கிடக்கிறவன் அந்த குழியில கிடக்கிறவனை பார்க்க முடியாது. ஆனால் அதுபோல என்னை நான் உங்களை பார்க்கும்போது உங்க முகத்தை மறைச்சுக்காதீங்கப்பா, மறையாதேங்க தேவனே. பாருங்க, do not hide your face, O God. உமது முகத்தை மறையாதே தேவனே. அப்ப யாருக்கு கர்த்தர் மறைக்க மாட்டார்? உம் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிடு, ஓடி வந்தே உம்மை நோக்கிடு. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உன் சமூகத்தை நோக்கி உன் குரலை கேட்க ஓடி வருகிறேன். உன் சமூகத்தை நோக்கி உம்முடைய குரலை, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போய் நான் வாழ வேண்டும் என்பதற்காக உன் சமூகத்தை நோக்கி உம்முடைய முகத்தை பார்க்கும்படி, உம்முடைய முகத்தை பார்த்து உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய சொல்லை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஓடி வருகிறேன். அதுதான் சொல்லப்படும், உமது முகத்தை மறையாதேயும். இன்னைக்கு ஓடி வந்த உங்களுக்கு தான் கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இணையதள வாயிலாக நேரலையில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஓடி வந்ததனால தான் தேவனை பார்க்கிறீர்கள். தேவனை எப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அருள் செய்யும் போது அந்த வார்த்தை தான் உங்களுக்கு இயேசு. இயேசுதான் வார்த்தை. உங்களுக்கு அவர் அருள் செய்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். எத்தனையோ ஜனங்கள் கண்டும் காணாமல் நான் நேற்று வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அனுப்புறேன். திங்கட்கிழமை 7 மணி முதல் ஆராதனை, திங்கட்கிழமை 9 மணி 2ஆம் ஆராதனை என்று. ஆனால் இங்க இருக்கிற நீங்கள் பார்க்கவில்லை. ஆனாலும் போகட்டும். உன் ஆத்துமா யாரை நோக்கி ஓடி வருகிறது? கர்த்தரை நோக்கி, அவர் சமூகத்தை நோக்கி ஓடி வருகிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நான் போக வேண்டும். அரசாங்கம் நாளை முதற்கொண்டு ஆலயத்தை திறந்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் கூட அதையெல்லாம் பொருந்தாமல் யாரை நோக்கி? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் தேவனே. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு காண்பியும் தேவனே. என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது தேவனே. உமது முகத்தை எனக்கு மரியாதையும் தேவனே. அப்படி என்று ஓடி வருகிற மக்களுக்குத்தான் வார்த்தையை கேட்டு இந்த காதலை வாங்கி விட்டு போகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை தேடும், முகத்தை மரியாதையும் தேவனை. Do not hide your face of God.
உமது முகத்தை எனக்கு மறையாதிரும் தேவனே என்று சொல்லுகிறவர்களுக்குத்தான் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மறைக்காமல் கண்ணின் மணிமலை உங்களை காப்பார். உமக்கு பிரியமான செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமானது செய்யுங்கள், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் போன வாரம் சொன்னார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது, நீங்கள் நான் நட்ட கிளைகள் என்று சொன்னார். அப்போ நான் நட்ட கிளைனா ஒரு மரம், அவருடைய கிளை, அந்த கிளையின் இலை, இலையின் பூக்கள், அந்த பூக்கள்ல பிஞ்சு, அந்த பிஞ்சுகளிலே காய், அந்த காய்களிலே கனிகள். கர்த்தர் நீ உலகத்திற்கு கனி தரும் செடி, ஒரு யோசப்பாய் எழும்பி பிரகாசி, என் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொன்னார். எனவே அவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவளைக்காக ஆண்டவரே, நீ சொன்னீரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே என்று சொன்னீர். God who do it, he is my do, the word is pleasing to you. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கால வேளையும் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும் போது, தேவனே எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமக்கு பிரியமானது செய்ய எனக்கும் என் குடும்பத்திற்கும் கற்றுத்தாரும் தேவனே. என் மனைவி பிள்ளைகள், என் புருஷ பிள்ளைகள் யாவரும், என் தாய் தகப்பன், உற்றார் உறவினர், தொப்புள் கொடி உறவுகள் உமக்கு சொந்தமாக உதவி செய்யும் அப்பா. என் தேசத்தை கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களையும், என் தேசத்தையும், என் கிராமத்தை, என் பட்டணத்தை பாதுகாத்தவன் பரிசுத்த தெய்வம். மேலும் ஆண்டவரே, இந்த COVID-19 டெல்டா மூன்றாம் அலை ஆண்டவரே இந்த தேர்ட் லெவல் போகக்கூடாதபடி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுட்டெரித்து சாம்பலாக்கி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் மற்றும் ஜிபே நம்பர் 91 +91 93451647. God bless you.